இவ வேற சின்னுங்க ஆரம்பிச்சிட்டால. இன்னும் உமா வர லேட் ஆயிட்டுனா நல்லா அழுதுருவா. ஓ என்ன மக்களே, வயிறு பசி வந்துட்டா பிள்ளைக்கு? அம்மா இப்ப வந்துருவாங்க தங்கம். அம்மா வந்தது பிள்ளைக்கு பால் தருவாங்க. ஐயா இங்க தருவாங்கன்னு சொன்னது உடனே அழ ஆரம்பிச்சிட்டால. அழாதீதி தங்கம். அம்மாக்கு ஃபோன் அடிப்போமா? அம்மாக்கு ஃபோன் அடிப்பேன். ஃபோன் அடிப்போம். அக்கா எம்மா நல்ல வேலையை வந்துட்டேன். ஏன்க்கா அழுத்துட்டாலோ? ஆமா இங்க பாரு பிள்ளைக்கு கண்ணுல கண்ணீர். ஆமாக்கா நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, பசி வந்திருக்கோம். கொண்டாங்க நான் பால் கொடுக்கேன். இந்தோம்மா. ஓ அழாத மக்களே, அம்மா வந்துட்டோம்ல. பால் கொடுமா, அழமாட்டா. அங்கே கூட்டமா இருக்கோ? ஆமாக்கா என்ன கூட்டம். கியூல தான் போய் நின்னேன். லட்சுமி அக்கா மடி சின்ன பொண்ணு எல்லாரும் ஃப்ரெண்ட்ல தான் நின்னாவ. மடி சின்ன பொண்ணு என்ன கூப்பிட்டானு நானும் ஃப்ரெண்ட போய் நின்னா. அந்த கீதா பிள்ளை இருக்கால. ஆமா எல்லார்கிட்டையும் சண்டைக்கு வந்துட்டாக்கா. அவன் மட்டும் ஃப்ரெண்டு நின்னா நாங்கெல்லாம் எதுக்கு இங்கே நிற்கும் அப்படி இப்படின்னு ஒரே சண்டை. ஐயா அவள் குணம் தான் தெரியுங்களா? அவன் நின்னது நீங்கள் பார்க்கலையோ? எனக்கு சீக்கிரம் வரணுன்ட்டு சின்ன பொண்ணு என்ன ஃப்ரெண்டில் கூப்பிட்டு நிற்க வச்சா. அங்கனோடி வேற யாருமே எதுவுமே சொல்லலை. அவள் ஒரு கிறுக்கில இப்படி தான் கத்திட்டு கிடப்பா. அப்புறம் படப்படன்னு உள்ளே போய் ஓட்ட போட்டுட்டு வந்துட்டேங்க்கா. நாங்கள் வரும்போது ரொம்பலாம் ஒன்றும் கூட்டம் இல்லை. இப்போ நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். சரிம்மா அப்போ நான் இதில் கூப்பிட்டு போயிட்டு வரேன். சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா பிள்ளையே பார்த்துக்கிட்டதுக்கு. ஐயா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவாளா யாராவது? நானும் படப்படன்னு போய் ஓட்ட போட்டுட்டு வரேம்மா. வந்துட்டு லட்சுமி வரணும்னு சொன்னா பிள்ளைய பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் விட்டு நான் வரேன். சரியா? சரிக்கா. இவளுக்கு பாலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம். அடி மத்தியானத்துக்கு ஏதாவது சிம்பிளா சமையல் பண்ணா கரெக்டா இருக்கும். 5 minutes later. அம்மா ஸ்கூலு எவ்வளோ தூரம் இருக்கு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் மாக்குன்னு நடக்காண்டாமா? அவன் சீரழிவு. ஒரு ஆட்டோ கூப்பிட்டா எவனாச்சும் வருவானா? வசந்தின்னா ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. நம்ம என்ன பைசாவை கொடுக்காமே இருக்கோம். ஆட்டோக்கு எவ்வளோ கேட்கானோ அதை கொடுத்துட்டு தானே போவோம். நம்ம கூப்பிட்டா மட்டும் எவனும் வரமாட்டான். இன்னும் அங்கே வரைக்கும் நடக்கணும் இந்த வெயிலோடி. ராணி ராணி நான் வந்துட்டேன். எங்க போமா? போவ ராணி சீக்கிரம். யாரு இப்ப கூட்டம் இல்லையா? ஆமா உமாவும் அப்படித்தான் சொன்னா. அவங்க வரும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்க சீக்கிரம் போனா ஓட்டு போடலான்னு. சீக்கிரம் யாரு ராணி? யாருட்ட எங்க போங்க. அம்மா என்ன வெயில் அடிக்கி. எல்லாவளும் அவங்கவுங்க வீட்டுக்காரர் கூட வண்டியில போயாச்சு. என்ன கூட நிலைமைய பத்தியா? இந்த மனுஷன் மட்டும் சரியா இருந்தா நான் இப்படி வெயிலோட நடக்க வேண்டியதா இருக்குமா? அழகா என்ன வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம். நமக்கு வந்து வாச்சது இப்படி இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க எலெக்ஷன்னால ஃப்ரீயா ஆட்டோ விட்டுருக்காங்கன்னு. ஒரு ஆட்டோவையும் நடந்துக்கல. என்னன்னா எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. கொஞ்சம் அதுல நம்ம வீட்டுக்கிட்டே விட்டுருந்தா அந்த ஃப்ரீ ஆட்டோலேயே யாரி போய் ஓட்ட போட்டுட்டு அதிலே திருப்பி வந்திருக்கலாம். இப்போ எவனையாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் என்ன ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விடுப்பான்னு சொன்னா 100 ரூபா போடு 200 ரூபா போட்டுன்னு கேட்பான். அதுக்கு வெயிலுனாலும் பிரச்சனை கிடையாது. இப்படியே நடந்து போய் ஓட்ட போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ ஆட்டோ அங்கே நிற்கணும். அதில் இருந்து யாரி இங்கே வந்துட வேண்டியதான். ராணி உன் ஃப்ரெண்டு வசந்தி தானே அண்ணா போறா? வாட்டு போட தான் போறா போல இருக்கு. ஆமா அவன் வீட்டுக்காரர் கூட வண்டியில போறேன்னு சொன்னா. என்ன இந்த வெயிலுக்கு மாக்கன்னு நடந்து போறா? கேட்டு பாரு. வசந்தி என்னக்கா? என்ன வசந்தி வெயிலுக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்க? வேற என்னக்கா செய்யுதுக்கு? எங்க வீட்டுக்காரர் காலையில போய் ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். எல்லாரும் நாங்க பைக்ல போறோம் கார்ல போறோம்னு சொன்னாங்க. அதான் கொடையை தூக்கிட்டு அப்படியே நடந்து போறேன்க்கா. நான் வசந்தி கூட போறேன். நீ வண்டியில வாங்க. சரி ராணி. என்ன வசந்தி நானும் வாங்க கூட வரேன். இன்னும் பக்கத்துல தானே இருக்கு. வேண்டாக்கா நான் போய்க்கிட்டே கொடை இருக்குல்ல, நம்ம எதுவும் நடந்து வரேன். இருக்கட்டும் வசந்தி நான் கூட வரேன். என்ன வசந்தி நீ வண்டியில போவேன்னு சொன்ன. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடாம வந்துட்டேன். இப்படி தனியா போறேன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாம். என்னக்கா பண்ணதுக்கு எல்லாம் ஏன் தலையிருக்கு. யாராவது எங்கேயாவது போனா என்னையா கூப்பிடுறாங்க? எல்லாரும் சரிதான் அவங்கவுங்க பாட்டை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வசந்தி நாங்க எங்க போனாலும் உன்னையும் கூப்பிட்டு தானே போறோம். நீ தனியா போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாம். நீ உங்க வீட்டுக்காரவே கூட வண்டியில போறேன்னு சொன்னியா? அதனாலதான் நானும் கேட்கல வசந்தி. இருக்கட்டுக்கா அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் இப்பெல்லாம் எங்கேயாவது போனால் என்ன கூப்பிடவே கிடையாது. அன்னைக்கு உமால பக்கம் ஹாஸ்பிட்டல் போனீங்க. நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிடவே இல்லை. நீங்கள் சின்ன பொண்ணு எல்லாரும் என்ன இப்படி தனியாக விட்டுட்டு தானே போறீங்க. அப்படி கிடையாது வசந்தி. அன்னைக்கு நானும் லட்சுமி திடீர்னு தான் சாப்பாடு வச்சு உமாக்கு எடுத்துட்டு போகலான்னு நினச்சேன். அப்படி கொண்டு போனோம். யாரையுமே கூப்பிடல வசந்தி. நாங்கள் அன்னைக்கு நானும் லட்சுமி மட்டும்தான் ஒரு ஆட்டோல போயிட்டு வந்தோம். இருக்கட்டுக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் வீட்டுக்காரே என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாரு. என்னாச்சு வசந்தி சண்டையா பட்டீங்க? சண்டையும் கிடையாது மண்டையும் கிடையாது. அவர் இப்படிதாங்க்கா என்ன ஒரு இடம் கூட்டிட்டு போக மாட்டாவ. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவரோட கோணம். எல்லாரும் சொல்லுவாங்க பாவம் வசந்தி தான் பொல்லாத்தவா அப்படின்னு. ஆனா எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க அவரோட முழு ரூபத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் காலையில ஸ்கூட்டர்ல பைக்ல எனக்கு ஓட்டப்பட போனவன். நான் இந்த ஆள்கிட்ட எவ்வளவு கெஞ்சிருப்பேன் தெரியுமா? எங்க வெயிலா இருக்கு கொஞ்சம் வண்டியில கூட்டிட்டு போனா 10 நிமிஷத்துல வந்துடலாம் அப்படின்னு. அவர் பாட்டுக்கு தனியா போனவக்கா என்ன கூப்பிடவே இல்லை. சொல்லுங்க எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். எனக்கு புரியுது வசந்தி. நீ இப்படி தனியா போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன் கூட வந்திருப்பேன். பரவாயில்லக்கா கல்யாணம் பண்ணவனே நம்மள புரிஞ்சுக்கிறது இல்ல.
அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? நீ வருத்தப்படாதம்மா, இனிமேல் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று கூப்பிடும் சரியா? சரிக்கா. இங்க பாருங்க, ஸ்கூல்ல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, டக்குன்னு ஓட்டு போட்டுட்டு போகலாம். அதில் ஃப்ரீ ஆட்டம் நிற்கும்னு சொன்னவன், நம்ம வேணா அதில் போவோமா திருப்பி போகும்போது? சரி வசந்தி, ஃப்ரீ ஆட்டம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் யாரையாவது ஃபோன் அடிச்சு கூப்பிடேன். சரிக்கா. எம்மா நல்ல வேலை கூட்டம் இல்லை. ஜனனி வா, ஓடி போய் ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம். சரிங்க. நீங்க இப்போ கூட்டம் இல்லைல்ல, ஒருவேளை அவங்க எதுவும் லஞ்சு போயிட்டாங்கன்னா? லூஸு, அப்படிலாம் ஒன்றும் போக மாட்டாங்க. அப்படி போனால் வேற யாரையாச்சும் டியூட்டிக்கு இருத்திட்டு தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் நான் போகிறேன் ஜனனி. இங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா? இங்க எனக்கு ஓட்டு போடவே தெரியாதுங்க, என்னங்க பண்ணணும் உள்ள போயிட்டு? ஜனனி, நீ ஓட்டே போட்டது இல்லையோ? இல்லைங்க, எங்க அப்பா ஊர்ல தான் எங்களுக்கு ஓட்டே இருக்கு. நாங்க வரவே மாட்டோம் ஓட்டு போடுறதுக்கு. எனக்கு இங்க வரவே பிடிக்காது பத்தலாம். அதனால எப்பவுமே எங்க அம்மையும் அப்பாவும் மட்டும்தான் வந்து ஓட்டு போட்டுட்டு போவாங்க. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. நான் நீ பாம்பேல ஓட்டெல்லாம் போட்டிருப்பேன்ல நினைச்சேன். எங்க அட்ரஸ் அங்கதான், ஆனா நான் அங்கேயே எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டேன். எங்க அம்மா அப்பாவோட ஆதார் ஐடி எல்லாத்துலயுமே ஊர்ல இருக்க அட்ரஸ் தான். அதனால அவங்க எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு போட்டுட்டு போவாங்க. நான் இன்னும் போட்டதே இல்லை. உள்ள போய் என்னங்க பண்ணணும்? நீங்க இப்போ உள்ள போவீங்களா? நானும் உங்க கூடவே வரட்டா? நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு நான் அதே மாதிரி பண்ணுங்க. லூசு, அப்படி எல்லாரையும் உள்ள விட மாட்டாவ. நீ பாரு, ஒன்றும் பண்ணாண்டா. அங்க பாத்தியா 3 பேர் இருக்காங்க சேர்ல. ஃபர்ஸ்ட் போனதும் உன்னோட ஐடியோ ஆதார் கார்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, அதை அவங்க கிட்ட கொடு. கூடவே ஒரு ஸ்லிப்பு வச்சிருக்கீங்களா, அதையும் அவங்க கிட்ட கொடு. அதை வச்சு நீ இந்த பூத்துல தான் ஓட்டு போடணும். உன்னோட நேமே எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஒரு பேப்பர்ல வச்சிருப்பாவ. அவங்க அதுல டிக் பண்ணதும் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு புக்கு தருவாங்க. அதில் நீ சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு கடைசியில் ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு வந்து இங்கு வச்சு விடுவாங்க. அவ்வளவுதானா? ஆமாம். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஸ்லிப் தருவாங்க. ஆப்போசிட்ல இன்னொருத்தங்க இருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ உள்ள போய் ஓட்டு போடணும். அப்படியா? நானும் என்னமோ பெரிய ப்ராசஸும் நினைச்சிட்டேன். எதுனால அவங்களே உனக்கு சொல்லுவாங்க. உள்ளுக்கு போனா எந்த பட்டன் அமுக்கணும் என்ன எதுன்னு தெரியுமா? இல்லைங்க. அட கடவுளே, நீ யாருக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறியோ அவங்களோட சின்னம் இருக்கும். அப்படியா? இங்க நான் யாருக்குங்க ஓட்டு போடணும்? ஏமா ஒண்ணுமே தெரியாமையா வந்திருக்க? ஆமாங்க, சுத்தமா எனக்கு இதை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. சரியா போச்சு. நீ யாருக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கேன்னு கூட நான் சொல்லி தரணுமா? சரி, நான் விஜய்க்கு வேணா ஓட்டு போடட்டா? ஏன்னா எனக்கு விஜய் நல்லா பிடிக்க மாட்டேங்க. யாருக்கும் போடுமா? அந்த விஜயோட சின்னம் என்னன்னாச்சும் தெரியுமா? விசிலு. இவ்வளவாச்சும் தெரிஞ்சுட்ட, ரொம்ப சந்தோஷம். உள்ள போனதும் அந்த விசில் எங்க இருக்கும் அதுல நசுக்கிட்டு ஒரு பீப் சவுண்டு கேட்கும். பீப் சவுண்டு கேட்டு நின்னதும் நீ வெளியே வரணும். சரியா? சரிங்க. அப்ப நான் ஒரு டவுட் கேட்கட்டா? ஓட்டு போடுறதுக்கு இத்தனை டவுட்டா? இப்போ என்ன உங்க கூட உள்ள விட மாட்டாவ. எனக்கு எப்படி ஓட்டு போடணும்னு தெரியாது. நீங்க என்ன சொல்லி தந்தாச்சு, நான் உள்ள போய் அதே மாதிரி பண்ணிடுவேன். என்னால் புரிஞ்சுக்க முடியும், தெரியும். ஆனால் நல்ல வயசாகி ஒரு சில பேருக்கு கண்ணே தெரியாது. அவங்கெல்லாம் ஓட்டு போட போகும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ரிலேட்டிவ்ஸு யாராச்சும் நிற்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கூட ஒருத்தங்க போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு என்ன, நல்ல கல் மாதிரி தானே இருக்க. ஓ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? சரி, ஏதோ ஒன்று, நான் கரெக்டாக போய் அந்த சின்னத்திலே போட்டால் நல்லது தான். சரி வா, அடுத்து யாராவது வரதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு வருவோம். இன்னும் உனக்கு டவுட் எல்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க. ஏதாவது தெரியலன்னா அங்கே யாராச்சும் நிற்பாங்க, கேளு. சரியா? நான் இதில் தான் நிற்பேன். சரி. ராம், ஜனனி. சித்தப்பா. என்னம்மா, ஓட்டு போட வந்தியா? ஆமா சித்தப்பா. மாமா வாங்க, போங்க, நீங்க உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க. நீ போட்டுட்டியா ராம்? இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்தோம். உங்கள் பொண்ணு இருக்காங்களே, அவளுக்கு ஓட்டு போடவே தெரியாதான். என்னையா சொல்லுங்க? ஆமாம், பாம்பேலேயும் ஓட்டு போட்டது இல்லையா, ஊரில் தான் அட்ரஸ் இருக்கான், இங்கேயும் ஓட்டு போட்டது கிடையாதான். அதான் விளக்கமாக விளக்கிட்டு இருக்கேன். சித்தப்பா, எனக்கு தெரியாதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. கரெக்டு தான், அவள் எங்கேயும் ஓட்டு போட்டது இல்லைலாம் தெரியாது. சரி, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டியா? ஆமாம் மாமா, ஏதோ சொல்லியிருக்கேன். உள்ள போய் சொதப்பாமல் வந்தால் கரெக்டு தான். அது மட்டும் கிடையாது, யாருக்கு ஓட்டு போடணும்னே மேடமுக்கு தெரியாது. சரியா போச்சு. மாமா, நீங்கள் வேணா போய் போட்டுட்டு வாங்களேன். அத்தை வரலையா? ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. சித்தி போட்டுட்டு போயாச்சோ? இல்ல, வரும்போது அவ ஃப்ரெண்டு வசந்தி தனியா வந்துட்டு இருந்தான்னு அவ கூட நடந்து வரேன் அப்படின்னு பேசிட்டு நடந்துட்டே வந்துட்டு இருக்காவ. நான் வண்டியில வந்துட்டேன். ராணிக்குள்ள ஓட்டர் ஐடி எல்லாமே என்கிட்ட இருக்கு ராம். நீங்க 2 பேரும் போய் போட்டுட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? அப்ப சரி மாமா. ஜனனி வா. சித்தப்பா, நான் ஓட்டு போட்டுட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. என்ன 2 பேரும் ஆடி அசைஞ்சு வராங்க போல இருக்கு. ஆளே காணதுக்கு இல்லையே. இவ்வளோ நேரம் நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிச்சு இப்போ மலைக்கு இருட்டிட்டு வரால இருக்கு. அதுக்கு முந்தி வந்தால் கரெக்டு தான். ஒவ்வொருத்தங்களா உள்ள வாங்க. ஜனனி, நீ இதில் நின்னுக்க. ஆதாரையும் ஸ்லிப்பையும் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இதில் சைன் பண்ணுங்க. தம்பி பக்கத்தில் போய் இங்கு வச்சுக்கோங்க. வச்சாச்சு, நீங்க உள்ள போய் ஓட்டு போடலாம். அடுத்த ஆள் உள்ள வாங்க. இந்த ஜனனி கரெக்டாக ஓட்டு போட்டுருவாளே என்னமோ. சவுண்டு கேட்டாச்சு, வெளியே வாங்க. அடுத்த ஆள் உள்ள போங்க ஓட்டு போட.
எம்மா கரெக்டாக போட்டுருமா. ஒரு பீப் சவுண்டு கேட்குது ஜனனி, அது கேட்கறது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு வா. ஆ சரிங்க. விஜய்க்கு விசில் இங்க இருக்கு. கண்ணி ஓட்டு போட்டாச்சு. ஏம்மா வெளியே வாங்க, அடுத்தவங்க போங்க. போட்டாச்சு.